அடுத்து எம்எஸ் வேர்டினுடைய முக்கியமான ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் அப்படின்னு சொல்கிறது. சரியா, நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒரு டைப் பண்ண சொல்ல ஸ்பீடாக அடிக்க சொல்ல தவறுதலாக அடிக்கலாம், அல்லது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக அடிச்சிடலாம். அப்போ அதை ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஃபீச்சர் தான் என்னதுன்னா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதை பற்றி நீங்கள் பார்ப்போம். இப்போ ஒரு பேராகிராஃப் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது எம்எஸ் வேர்டில். ரேண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கொடுக்குறீங்கன்னா எத்தனை பேராகிராஃப் வேணும், நம்மளுக்கு 3 பேராகிராஃப் வேணும், எத்தனை லைன் வேணும், ஒரு 4 லைனில் வேணும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. என்ன இப்போ இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமையே டைப் பண்ணியிருக்காங்க. அதில் சில நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறேன். சரியா, டேபிள்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து ஏ மாற்றுறேன். இது வந்து டைப் பண்ணியிருக்க சொல்ல நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ செக் பண்ணுறீங்க, அங்கங்கே ரெட் கலர் லைன்ஸ் கிடைக்கிது. சரி, சில இடங்களில் க்ரீன் லைனும் கிடைக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ரெட் லைன் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு பேர் தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறது. அந்த எம்எஸ் வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் டைப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேர்டையும் செக் பண்ணி அதனுடைய டிஸ்டன்ஸில் இருந்து தவறுதலாக இருக்கக்கூடிய வேர்டை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டும், கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு ஒரு ஆப்ஷன் தான் ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது. அப்போ அந்த ரெட் லைட் உள்ள இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் போதும், சிம்பிளாக ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதனால் கரெக்டான ஒரு ஸ்பெல்லிங்குடைய இது வரும். சரியா, அப்போ அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருநெல்வேலி அப்படிங்கிற வேர்டு அடிக்கிறீங்க, அப்போது உங்கள் நேம் அடிக்கிறீங்க, அப்போ அதெல்லாம் வந்து என்னன்னு அப்படின்னு சொன்னோன்னா டிக்ஷனரியில் இருக்காது. அப்போ அதனால அதையும் என்ன செய்யும், ரெட் லைனில் வரும். அப்போ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் என்ன கொடுத்துக்கணும் அப்படின்னா இக்னோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். இக்னோர்னால் என்னச்சு, எனக்கு வந்து இந்த உங்களுடைய ஸ்பெல்லிங் சஜஷன் தேவையில்லை, எனக்கு வந்து இந்த இருக்கக்கூடிய வேர்டு அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னா இக்னோர் கொடுத்துக்கலாம். அப்போ எங்கெல்லாம் அந்த வேர்டு இருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்து விடணும் அப்படின்னா இக்னோர் ஆல் கொடுத்துக்கலாம். அல்லது ஆட் டு டிக்ஷனரின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய எம்எஸ் வேர்டினுடைய வேர்டில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேம், உங்கள் நேம் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதிகமாக டைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னா அது ஒவ்வொரு தடவையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் காட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வேண்டாம் அப்படின்னா ஆட் டு டிக்ஷனரி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஆயிரும், அது வந்து உங்களுடைய டிக்ஷனரியில் ஆட் ஆயிரும். திரும்ப அதே நேமை நீங்கள் தவறுதலாக அடித்தா கூட அது என்ன செய்யாது, அந்த ரெட் லைன் வந்து காட்டாது. அப்போ அதுக்கு தான் வந்து ஆட் டு டிக்ஷனரி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். ஆட்டோ கரெக்ட்னா என்னென்னா, இப்போ சில சமயங்களில் தவறுதலாகவே உங்களுக்கு டைப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சரியா, அப்போ ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனில் கொண்டு போய் அதை ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது சரியும் பண்ணிடும். இனிமேல் பட நீங்கள் அவர் தவறுதலாக அடிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்னா ஆட்டோ கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனாக யூஸ் ஆகுது. சரியா, அப்போ அல்லது உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமருக்கான உங்களுக்கு அந்த டயலாக் பாக்ஸ் வரணும் அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அல்லது என்ன செஞ்சுக்கலாம், F7 கொடுத்தாலும் அதனுடைய ஷார்ட்கட் வந்து F7. ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் வருவதற்கான ஷார்ட்கட் வந்து F7. அந்த டயலாக் பாக்ஸ் வர வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு டேப்பை கிளிக் பண்ணுறேங்க. அதுக்குள்ளே ரிப்பன்குள்ளதில் வந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமருங்கிறது இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து F7 இருக்கும். ஏன்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமருக்கான பாக்ஸ் வந்துடும். அப்போ அது வந்து ரெட் லைனில் ஒரு தவறுதலான வேர்டு வரும், கீழே வந்து அதுக்கான சரியான வேர்டும் இருக்கும். ஏன்னா அப்போ இது கரெக்டாக அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சேஞ்ச், அப்போ இந்த டேபிள் பிஎல்ஏஎஸ்க்கு பதிலாக பிஎல்இஎஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னா சேஞ்ச் கொடுத்துட்டிங்கன்னா மாறிடும். அதுக்கடுத்தது வந்து ஃபார்மேட்டிங், எஃப்ஏஆர் போட்டிருக்கீங்க, இங்கே வந்து எஃப்ஓஆர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் சொல்லுது. அப்போ சேஞ்ச். அப்போ அடுத்து வந்து ஹோம் ஹெச்ஏஎம்இ போட்டிருக்கீங்க, அப்போ வந்து ஹெச்ஓஎம்இ அப்படிங்கிற சொல்ல வந்து சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ இன்சர்ட் வந்து ஏஆர்டி கிடையாது இஆர்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், அடுத்து கிரியேட் சிஆர்இஏடிஇ சேஞ்ச். அப்போ இந்த ஸ்பெல்லிங் அண்ட் செக் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெட் லைன் எல்லாமே போயிருக்கும். உங்களுக்கு வேர்டு வந்து அந்த தவறுதலாக உள்ள வேர்டை ஃபுல்லாக தானாகவே என்ன செஞ்சிச்சு, நம்மளுக்கு கோடிட்டு காட்டி அதை வந்து சரி பண்ணதுக்கும் நம்மளுக்கு அந்த டயலாக் பாக்ஸ் மூலமாக மாற்றிக்கலாம். சரியா, இப்போ சில சமயம் உங்கள் ஊர் நேம் டைப் பண்ணுறீங்க, இப்போ டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா அதுலேயும்
அந்த ரெட் லைன் வரும். அப்போ அந்த மாதிரி சமயங்களில் வந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமரில் போயிட்டு இதில் போய் என்ன செய்வோம், இக்னோர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப வராது. சரியா? அதே சமயத்தில் வந்து அந்த வேர்டு வந்து திரும்ப டைப் பண்ணாலும் எனக்கு காட்டக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்க்குறேன். இப்போ திரும்ப டைப் பண்ணுறேன், ஆனால் ரெட் லைன் காட்டத்தான் செய்யுது. அப்போது அது வரக்கூடாதுன்னா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமருக்கு போயிட்டு இதில் ஆட்டோ கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுறோம்னா ஆட்டோ டிக்ஷனரி அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அப்போ ஆட் டு டிக்ஷனரின்னு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப என்ன செய்யாது, அந்த வேர்டு வந்து வராது. அப்போ ஆட் டு டிக்ஷனரி கொடுக்குறேன். அப்போ என்ன டிக்ஷனரியில் போய் ஆட் ஆயிரும். திரும்ப ஒரு தடவை டைப் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன செய்யாது, அந்த ரெட் லைன் வந்து காட்டாது. அப்போ ஆட் டு டிக்ஷனரினா நம்மளுக்கு ஒரு ஒரு ஊர் பேரையோ உங்கள் நேமையோ என்ன செஞ்சுக்கலாம், உங்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வேர்டில் இருக்கக்கூடியதுக்கு மட்டும் என்ன செய்யணும், டிக்ஷனரியில் போய் ஆட் பண்ணி வச்சுக்கிடும். இனிமேல் நீங்கள் டைப் பண்ண சொல்ல அந்த ரெட் லைன் வந்து காட்டாது. சரி, அதுக்கு தான் ஆட் டு டிக்ஷனரி அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஸ்பெல்லிங் அண்ட் கிராமரை பொறுத்தவரை அது வந்து ஏதாவது தவறுதலாக அடிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த டயலாக் பாக்ஸ் வரும். சில சமயங்களில் கிளிக் பண்ண சொல்ல வராது. அப்படிங்க சொல்ல வந்து இப்போ தவறுதலாக இருந்தால் மட்டும்தான் இப்போ டிஏ அடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடனே இந்த மெசேஜ் இந்த பாக்ஸை கிளிக் பண்ண சொல்ல வந்துடும். சரியா? அப்போ ஆட்டோ கரெக்டுன்னு சொல்லி சொல்ல இந்த அதுலேயே ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ஆட்டோ கரெக்டுன்னு ஒரு ஆப்ஷன். இப்போ டிஏஎக்ஸ்டி அடிச்சிருக்கேன், இங்கே வந்து டிஇஎக்ஸ்டி இருக்குது. அப்போது இதை ஆட்டோ கரெக்டில் போய் ஆட் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆட்டோ கரெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது போய் ஆட் ஆயிரும். இப்போ திரும்ப ஒரு தடவை டிஏஎக்ஸ்டி அடிக்கிறோம் பாருங்க, அது எப்படி மாறிட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஇஎக்ஸ்டின்னு மாறிட்டு. அப்போ சில வேர்டு வந்து இப்படி தான் உங்களுக்கு தவறுதலாக இப்படி தான் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு வருது அப்படின்னா அது ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனில் போய் மாற்றிட்டீங்க, போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா திரும்ப தவறுதலாக அடித்தா கூட அது தானாகவே சரி பண்ணிக்கிடும். அந்த ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனும் இதில் தான் இருக்குது, ஸ்பெல்லிங் அண்ட் கிராமரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வேர்டையோ இல்லைன்னா ஒரு லைனையோ தேடுறதுக்காண்டி, இப்போ இது ஒரு பேஜ் தான் இருக்குது, ஒரு 100 பேஜ் இருக்குது, 100 பேஜில் ஒரு குறிப்பிட்ட வேர்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நினச்சிடும், Ctrl+F கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும், ஃபைண்ட் வாட் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நான் இதில் வந்து ஃபார்மட் அப்படிங்கிற ஒரு வேர்டை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஃபார்மட், அப்போ ஃபைண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் அதை கரெக்டாக வரும். ஃபார்மட்டிங்கிறதும் சேர்ந்து வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மட்டுங்கிறதும் சேர்ந்து வரும். அப்போ உங்களுக்கு வந்து ஃபார்மட்டு மட்டும்தான் வேணும், ஃபார்மட்டிங் அந்த இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடாது அப்படின்னா இந்த மோர் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்ன சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா மேட்ச் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேட்ச் கேஸ்னால் எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் இருக்கணும். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறதுக்கு மேட்ச் கேஸ். ஃபைண்ட் ஓல்ட் வேர்டுனா வந்து ஃபார்மெட்னா ஃபார்மெட்டை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்மெட்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னா ஃபைண்ட் ஓல்ட் வேர்டு ஒன்லி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து யூஸ் ஃபில்டு கேரட்ஸ் அப்படின்னா அது உள்ளக்க ஏதாவது என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஆண்டு ஆஷு இதெல்லாம் இருந்தால் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஃபில்டு கேர் அப்படிங்கிறது. அடுத்து சவுண்ட் லைக் ஃபார்மெட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த சவுண்டு மாதிரி இருக்கக்கூடிய வேர்டை ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட மேட்ச் ப்ரிஃபிக்ஸ்னால் அந்த வேர்டு முன்னால் வரக்கூடியதை மட்டும் கண்டுபிடிக்கும். மேட்ச் சஃபிக்ஸ் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதை ஃபுல்லாக கண்டுபிடிக்காது. மேட்ச் ப்ரிஃபிக்ஸ்னால் வந்து நம்ம முன்னாலே பார்த்தோம், ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அந்த ரெண்டு அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய வேர்டை ஃபுல்லாக நினச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம். அப்போது அதே இது வந்து ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ்னால் ஒரு குறிப்பிட்ட வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து தென்காசி மாவட்டமாக மாற்றணும் அப்படின்னா அப்போ மேலே வந்து ஃபைண்ட் வாட் அப்படிங்கிறதுல திருநெல்வேலி மாவட்டம், ரீப்ளேஸ் வித் அப்படி எதா மாற்றணும் அப்படிங்கிறீங்க தென்காசி மாவட்டம், அப்போ தென்காசி மாவட்டம் கொடுத்துட்டு ரீப்ளேஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட்டில் எங்கெல்லாம் திருநெல்வேலி மாவட்டம் இருக்கோ அது ஃபுல்லாக தென்காசி மாவட்டம் மாறுறதுக்கு என்ன செய்யும், இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுங்கிற இந்த பாக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணி பாருங்கள்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்போ அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு வந்து சில சமயங்கள்ல ஒரு குறிப்பிட்ட வேலை தேடச் சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நேரங்கள்ல இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்து கோட்டுன்னு சொல்ல வந்து குறிப்பிட்ட பேஜுக்கோ, குறிப்பிட்ட லைனுக்கோ போறதுக்காண்டி பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆப்ஷன் வந்து கோட்டு. இப்போ 5வது பேஜுக்கு போகணும் அப்படின்னா 5ன்னு குடுத்துட்டீங்கன்னா, 5வது பேஜ்ல வந்து நிக்கும். சரியா? அப்போ கோட்டுங்கிறது குறிப்பிட்ட பேஜுக்கோ, லைனுக்கோ வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம்.